ஹாய், ஐம் டாக்டர் ஏஞ்சலின். இன்னைக்கு நம்ம வாய் புற்றுநோய் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ புற்றுநோயோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக புற்றுநோய் வரும்பொழுது வாயில் ஏற்படுற புண்கள் 3 வாரத்துக்கு மேலே ரொம்ப ஆறாமல் இருக்கலாம். இல்லை வாயில் எரிச்சல் மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படலாம். வாயை திறக்கிறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான அறிகுறிகள். இது மட்டும் இல்லை, இன்னும் நம்மளுக்கு வாயில் இருக்க இந்த சதைகள் யூஸ்வலாக நமக்கு பிங்க் கலரில் இருக்கும். அந்த பிங்க் கலரோட கலர் பிளாக் கலராகவோ ஒயிட் கலராகவோ இல்லை ரெட் கலராகவோ மாறும் பொழுது, ஸோ இந்த மாதிரியான கலர் சேஞ்சஸ்லாம் ஏற்படும் பொழுது நம்ம அந்த எதனால் அது மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக நம்ம டென்டிஸ்ட்டை பார்த்து அதோட ரீசன் என்னன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. வாய் புற்றுநோய் பொறுத்தவரையும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணவும் முடியும். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்கள் வாயில் தெரிஞ்சுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து அதோட கன்ஃபர்மேஷன்ஸ் லைக் பயாப்சி இல்லை எம்ஆர்ஐ இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட ட்ரீட்மெண்ட் லைக் சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ணுறதா இல்லை ரேடியோ தெரப்பி பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிறதா, இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது சீக்கிரமாக ஓரல் கேன்சரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இன்னும் சில நேரத்தில் ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. வாய் திறக்கிறதுல சிரமம் இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். இந்த ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்லேயே நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஈவன் நம்ம கேன்சரை கூட ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ உளுந்தூர்பேட் ரீஜன்லேயே நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதை அவைல் பண்ணிக்கலாம்.